அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூனியம் என்பது மார்க்கத்தில் உண்மைப்படுத்தப்பட்ட ஒரு விடயம். சிலர் சூனியம் என்பது இல்லை என்று மறுக்கலாம். ஆனால் எங்களுடைய மார்க்கத்தை பொறுத்தவரையில் சூனியம் என்பது இருக்கின்றது. இது மனிதனுக்கு தீமையை விளைவிக்கக்கூடிய ஒன்று. எங்களுடைய மார்க்கத்தில் சூனியம் செய்வதை முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. யாரும் யாருக்கும் இந்த கெட்ட விடயத்தை, இந்த தீமையான விடயத்தை எந்த காரணத்தை கொண்டும் செய்துவிடக்கூடாது. நாம் எங்களுக்கு சூனியத்தின் பாதிப்பு இருக்கின்றது என்பதனை அறிந்து கொண்டால், தெரிந்து கொண்டால், எங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுவதை நாம் உணர்ந்தால் அதற்கு நாங்கள் எப்படி பாதுகாப்பு தேடலாம், அதிலிருந்து நாங்கள் எப்படி மீண்டு வரலாம் என்பதனை நாம் இந்த உரையில் பார்க்கலாம். எங்கள் கண்மணி முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது. அதிலிருந்து அவர்கள் மீண்டு வந்தார்கள். அல்லாஹ் அதிலிருந்து அவர்களை மீட்டெடுத்தான். 2 மலக்குமார்களை அனுப்பி எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டுள்ளதை அறிவித்தான். அதன் பிறகு அவர்கள் ருக்கையா செய்து சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், சூரத்துல் இஹ்லாஸ் ஆகிய சூறாக்களை ஓதி ருக்கியா செய்ததன் பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு அதிலிருந்து சுகத்தை கொடுத்தான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்ட இடத்தையும் கண்டுபிடித்தார்கள். ஒரு கிணற்றுக்குள்ளே ஈச்சம்பாலையினுள் சில பொருட்களை வைத்து அவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருந்தது. அதை அவர்கள் வெளியே எடுத்து அந்த இடத்தை விட்டு நீக்கி அதை அகற்றிவிட்டதன் காரணமாகவும் அல்லாஹ் அவர்களுக்கு பரிபூரணமான சுகத்தை கொடுத்தான். இந்த விடயத்தை நாம் ஹதீஸ்களின் ஊடாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. இப்படி ஒருவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருப்பதை கண்டுபிடித்தால் அதற்கு மிகவும் சிறந்த சிகிச்சை முறை அந்த நபர் அதற்குரிய சிகிச்சையை அவரே செய்து கொள்வது ஆகும். இது இஸ்லாமிய முறைப்படி, எங்கள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ள முறைப்படி எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறைப்படி நாம் செய்ய வேண்டும். இதற்காக ஷிர்கான விடயங்களில் நாம் ஈடுபடுவதை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருப்பதை அவர் கண்டுபிடித்தால் அவருக்கு தனக்குத்தானே ருக்கையா செய்து கொள்ள முடியும். அப்பொழுது அல்லாஹ் அவருக்கு அவன் நாடுகின்ற நேரத்தில் சுகத்தை கொடுப்பான், அதிலிருந்து விடுதலையை அளிப்பான், சூனியத்தின் தாக்கத்தை விட்டும் அவரை பாதுகாப்பான். முதலாவதாக இப்படி சூனியம் செய்யப்பட்டுள்ளதாக கண்டுபிடித்தால் நாம் முதலாவது செய்ய வேண்டியது அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து அல்லாஹ்விடம் எங்களுடைய முழு பிரச்சனைகளையும் ஒப்படைத்து விட வேண்டும். பின்பு அல்லாஹ்விடம் இதற்கு மீட்சி வேண்டி இதிலிருந்து எங்களை பாதுகாத்து விடுமாறு அனுதினம் நாம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்ததாக சூரத்துல் ஃபாத்திஹா, அத்துடன் முஅவ்விதாத் என்று சொல்லப்படக்கூடிய சூரத்துல் ஃபலக், சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் நாஸ் ஆகிய சூறாக்களை நாம் ஓதி எங்களுடைய கைகளிலே ஊதி அதை எங்களுடைய முழு உடம்பிலும் தடவிக்கொள்ள வேண்டும். இந்த சூறாக்களை நாம் ஒரு நாள் ஓதிவிட்டு அத்துடன் நிறுத்தி கொள்ளக்கூடாது. எங்களுக்கு எப்போதெல்லாம் இந்த விடயம் ஞாபகத்துக்கு வருகிறதோ அப்போதெல்லாமே நாம் இதை ஓதி ஊதி எங்களுக்கு நாமே ருக்கியா செய்து வர வேண்டும். அப்பொழுது அல்லாஹ் எங்களுக்கு அதிலிருந்து மீட்சியை தருவான். அது மட்டுமின்றி நாம் சூரத்துல் பக்ராவையும் அதிகம் ஓதி வர வேண்டும். இதிலிருந்தும் அல்லாஹ், இந்த சூரத்தின் பக்ராவை நாம் ஓதுவதன் மூலமும் அல்லாஹ் எங்களை இவ்வாறான சூனியம், கண்ணூறு மற்றும் கெட்ட ஷைத்தானின் தீங்குகளை விட்டும், கெட்ட மனிதர்களின் தீங்குகளை விட்டும் எங்களை பாதுகாப்பான். எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டை விட்டும் ஷைத்தான் விரண்டோடுகின்றான் என கூறப்பட்டுள்ளது. ஆகவே ஷைத்தான் கோளாறுகள், சூனியம் என்பவற்றால் ஒருவர் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த சூரத்துல் பக்ராவை அனுதினமுமே ஓதி வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது இந்த சூரத்துல் பக்ராவை சூனியக்காரர்களால் எதிர்கொள்ள முடியாது என கூறியுள்ளார்கள். அத்துடன் நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவையும் அதிகமாக ஓதி வர வேண்டும். இதுவும் ருக்கையா செய்வதற்கு மிகவும் சிறந்த ஒரு சூறாவாகும். இதை கொண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ருக்கையா செய்யப்பட்டுள்ளது. ஆகவே நாம் சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் பக்ரா, முஅவ்விதாத் என்று சொல்லப்படும் குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பின் ஃபலக், குல் ஹுவல்லாஹு அஹத் ஆகிய அந்த 3 சூறாக்களையும் ஓதி வர வேண்டும்.
நாம் இந்த சூறாக்களை ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக ஓதி வர வேண்டும். ஓரிரு நாட்கள் ஓரிரு வாரங்கள் ஓதிவிட்டு மனம் தளர்ந்து எங்கள் பிரச்சனை நீங்கவில்லை, எங்களை விட்டும் சூனியம் நீக்கப்பட்டில்லை என்று கூறி மனம் தளர்ந்து விடக்கூடாது. அல்லாஹ் எங்களுக்கு எப்போது அதிலிருந்து விடுதலை தருகின்றானோ அப்பொழுதுதான் விடுதலை கிடைக்கும். அது வரைக்கும் நாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை செய்து இந்த சூறாக்களை தொடர்ச்சியாக ஓதி வர வேண்டும். அப்பொழுது அல்லாஹ் நாடினால் மிக விரைவிலே எங்களுக்கு இந்த சூனியத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பான். அல்லது அல்லாஹ் எப்பொழுது நாடுகின்றானோ அப்பொழுது எங்களை இதை விட்டும் சூனியத்தை எங்களை விட்டும் நீக்குவான். ஆகவே நாம் இந்த விடயத்தில் முதலாவது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். இந்த விடயத்தில் நம்மில் பலர் தவறளித்து விடுகின்றார்கள். பொறுமையை இழந்து சூனியத்தை நீக்குவது என்ற பெயரில் மீண்டும் சூனியக்காரர்களின் பிடியிலேயே போய் சிக்கிக் கொள்கின்றார்கள். அவர்களும் இவ்வளவு செலவாகும் அவ்வளவு செலவாகும் என்று பெரிய தொகைகளை சொல்லி இவர்களிடமிருந்து பணத்தை மட்டும் கறந்து கொள்கின்றார்கள். சூனியம் அங்கு நீக்கப்படுகின்றதா இல்லையா என்பது கேள்விக்குரியே. அது மட்டுமின்றி பாவகரமான ஷிர்கான செயல்களில் கூட இது எங்களை தள்ளிவிடக்கூடும். ஆகவே இந்த விடயத்தில் நாம் மிகவும் கவனமாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு சூனியத்தை நீக்குவது என்ற பெயரில் சூனியக்காரர்களின் மந்திரவாதிகளின் பிடிகளில் சிக்கிக் கொள்வதை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். நாம் இவ்வாறு சிக்கிக் கொள்வதன் மூலம் எங்களுடைய பணம், செல்வம், நேரம், காலம் அனைத்தையுமே செலவழிக்க வேண்டி ஏற்படும். ஆகவே இந்த விடயத்தில் நாம் அல்லாஹ்வை பயந்து பொறுமையாக நிதானமாக இருந்து அல்லாஹ் என்ன முறையில் இதை நீக்குவது எங்கள் மார்க்கத்தில் அல் குர்ஆன் மற்றும் ஹதீஸின் அடிப்படையில் கற்றுத்தரப்பட்டிருக்கின்றதோ அந்த முறையை நாம் கையாள வேண்டும். அதை விட்டுவிட்டு இவ்வாறு ஏனையவர்களிடம் சென்று ஹராமான விடயங்களில் ஈடுபடுவதை விட்டு நாம் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது மட்டுமின்றி எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், காலையில் 7 பேரித்தம்பழங்களை சாப்பிட்டு வந்தால் இந்த சூனியத்திலிருந்தும் எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று சில உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள். மதீனாவில் விளையக்கூடிய அஜ்வா இன பேரித்தம்பழம்தான் சிறந்தது என்று. ஆகவே எங்களுக்கு இந்த பேரித்தம்பழம் கிடைத்தால் நாம் இதை 7 என்ற அடிப்படையில் ஒவ்வொரு நாளுமே எங்களால் முடியுமான வரையும் சாப்பிட்டு வரலாம். அப்பொழுது அல்லாஹ் எங்களுக்கு அவன் நாடினால் அதிலிருந்து குணத்தை தருவான், சூனியத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பான். அது மட்டுமின்றி நாம் காலை மாலையில் ஓதக்கூடிய துஆக்களையும் வளமையாக ஓதி வர வேண்டும். இவ்வாறு நாம் ஒவ்வொரு நாளுமே காலை மாலை துஆக்களை ஓதி அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடி வந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நாடினால் எங்களுக்கு மிக விரைவிலேயே பலன் கிடைக்கும். எனவே நாம் இவ்வாறு சூனியத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த வழிமுறைகளை பின்பற்றி அதற்கு நிவாரணத்தை தேடிக்கொள்ளலாம். அது மட்டுமின்றி எங்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள் வேண்டுமென்றால் மார்க்க அறிஞர்களை அணுகி இது சம்பந்தமாக கலந்தாலோசனை செய்யலாம். அப்பொழுது எங்களுக்கு இது பற்றிய நல்ல ஒரு தெளிவு ஏற்படும். நாம் ஹராமான விடயங்களில் இதை நீக்குவதற்கு ஈடுபடுவதை விட்டும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அத்துடன் யாரெல்லாம் இப்படியான காரியங்களில் ஈடுபடுகின்றார்களோ, சூனியம் செய்கின்றார்களோ அவர்கள் இவ்வாறான காரியங்களை விட்டும் தடுத்து கொள்ள வேண்டும். இந்த விடயத்தில் அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ள வேண்டும். நாம் இவ்வாறு அடுத்த மனிதர்களுக்கு பொறாமையின் காரணமாக, காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அடுத்தவர்களின் முன்னேற்றம் பிடிக்காமல், அடுத்தவர்களுடைய ஆரோக்கியம் பிடிக்காமல் நாம் அடுத்தவர்களுக்கு அவர்களை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கில் செய்தால் அல்லாஹ் எங்களை வீழ்த்தி விடுவான். அதன் விளைவுகளை நாமும் அனுபவிக்க நேரிடும். ஆகவே நாம் இந்த விடயங்களில் மிகவுமே கவனமாகவும் அவதானமாகவும் இருந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான பாவகரமான செயல்களில் ஈடுபடுவதை விட்டும் நாம் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நாம் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நாம் அல்லாஹ்வின் பிடியிலிருந்து ஒருபோதுமே தப்ப முடியாது. அதற்கு நாம் இந்த உலகத்திலும் கஷ்டத்தை, துன்பத்தை அனுபவிக்க நேரிடும். மறுமையிலும் அல்லாஹ்வின் பிடியிலிருந்து தப்ப முடியாது. எனவே நாம் இவ்வாறான பாவங்களில் ஈடுபடுவதை விட்டும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் யாருக்கு எதை நாடியிருக்கின்றானோ, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை யாராலுமே தடுக்க முடியாது.
அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு நிஹ்மத்தை கொடுத்தால் நாம் அதை கண்டு பொறாமைப்பட்டு இவ்வாறான செயல்களில் ஈடுபட்டால் அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து எம்மால் தப்ப முடியாது. அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.